வணக்கம் தமிழோசை ஆன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக் லைஃப் மூவி ரிவ்யூ. ஆ மூவி ரிவ்யூ கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம். ஏன்னா, நான் இன்னும் இந்த படத்த பார்க்கல. படத்த பார்த்த நண்பர் ஒருவர், உடனே சரி அவரோட சேர்ந்து படம் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு. யார் அவர்னா, பாஸ்டன்ல இருக்கக்கூடிய பாலா. அன்போடு மக்கள்லாம் பாபா என்று அழைக்கப்படும் பாஸ்டன் பாலா அவர்கள தான் கூப்பிட போறோம். அவர் சொல்வனம் இணைய இதழின் ஆசிரியர். பல குறுநாவல்கள் எழுதியிருக்காரு, விமர்சன கட்டுரைகள் எழுதியிருக்காரு. ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக பாஸ்டனில் வசித்து வரும் பாலா அவர்கள் 25 வருடங்களாக தமிழ் பள்ளி, தமிழ் தமிழ் சார்ந்து இயக்கிட்டு இருக்காரு. இப்ப பாலாவ அன்போடு நம்ம தமிழ் ஓசையானருக்கு வரவேற்கலாம். வணக்கம் வ பாலா. வணக்கம் சிவா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாலா. நீங்க எப்படி இருக்கீங்க? தக் லைஃப் பார்த்த புத்துணர்ச்சியோட இருக்கேன். தக் லைஃப் பார்த்து அதான் உடனடியா அந்த சுட சுட நம்ம தக் லைஃப் மூவி ரிவ்யூ போட்டுடலாம் உங்கள வச்சு அப்படின்னு. ஸோ தக் லைஃப் பத்தி பார்க்காதனாலயும் ஒரு நீண்ட கால கமல் மணிரத்னம் அவர்களின் ரசிகன் அப்படிங்கிற முறையிலயும் எனக்கு நெறைய கேள்விகள் இருக்கு. சில பேருக்கு வந்து இப்ப விமர்சனத்த படிச்சுட்டு படத்த பார்க்க மாட்டாங்க. நான் அப்படிலாம் இல்ல. விமர்சனம் படிச்சாலும் ஒரு 2 தடவ பார்ப்பேன், 4 தடவ பார்ப்பேன். எனக்கு படம் பார்க்கறதுங்கிறது அந்த மாதிரியான ஒரு பொழுதுபோக்கு. ஸோ நம்ம வந்து அது டைரக்ட்டா விமர்சனத்துக்குள்ள போலாமா? சொல்லுங்க. ஆமா. அது உண்மதான். பிகாஸ் நான்லாம் எப்படின்னா, ரஜினி படம் வெளியான அன்னைக்கே பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கும். ஆனா, அண்ணாமலை எல்லாம் பார்க்கும்போது ஒரு 100 நாள் ஆயிடுச்சு. அதாவது அப்போ எல்லாருமே எனக்கு சீன் பை சீன் சொல்ட்டாங்க. அது தவிர பல்வேறு இதுல வேற பார்த்திருப்போம். இருந்தாலும் படம் பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சியோட தான் இருந்தது. அதுக்கப்புறம் பலமுறை அண்ணாமலை மாரி எல்லா படங்களையும் ஒரு பார்த்திருப்போம். பட் நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மதான். நம்மளெல்லாம் ஆமா. விமர்சனம் பாதிச்சதே கிடையாது. என்னை விமர்சனங்கள் பாதிக்காது அப்படின்னு நான் சொல்றது திரைப்படம் பார்க்கறதுக்குன்னு வச்சுக்கலாம். எனக்கு வந்து தக் லைஃப் பாலா டைரக்ட்டா ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றேன் உங்கள்ட்ட. அ ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்த்தோனே எனக்கு ஒரு அப்செட்டா தான் இருந்தது. முதல் ட்ரெய்லர் நான் சொல்றது வந்து லாஸ்ட் இயர் வந்து நினைக்கிறேன் கமலஹாசன் அவர்களுடைய பிறந்த நாளைக்கு வெளியிட்டிருந்தாங்க. ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் ஒண்ணு போட்டுட்டு நான் செத்து பிழைச்சவன். அ அதாவது பாரதியுடைய "காலா என் அருகே வாடா காலால் உதைக்கிறேன்ங்கிற" வசனத்தெல்லாம் திருப்பி போட்டு ஒரு ட்ரெய்லர் ஒண்ணு வந்திருந்தது. ஆமா. அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அ ஜப்பானிய மொழியில இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமான்லாம் கமல் வந்து பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருந்தாரு. நான் அப்பயே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா கமல் அவர்களுடைய வசனம் அப்படிங்கிறது வேற. அது கிரேசி மோகன் காம்போல வேற ஆங்கிள்ல இருக்கும். மணிரத்னம் அவர்கள் வந்து எல்லாருமே சொல்ற மாரி ரொம்ப சுருக்கி ரத்தின சுருக்கமா யார் சொன்னா? டாக்டர் சொன்னாரான்னா, இல்ல. தேவாவே சொன்னாங்கிற அளவுக்கு சுருக்கி கண்டென்ஸ் இதை சொல்ற ஆள் அவரு. ஸோ இந்த 2 காமும் சேர்ந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வழக்கமா நான் கதை, திரைக்கதை தான் போவேன். நம்ம வசனத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் பாலா. எனக்கு தெரிஞ்சு இது வந்து மணிரத்னம், கிரேசி மோகன், விசு கூட்டணியில வந்த படம் மாரி இருக்கா வசனத்துல? 100க்கு 100 உண்மதான். அதாவது இந்த படத்தோட மிகப்பெரிய இது என்னன்னா, ட்ராபேக் என்னன்னா, வசனங்கள் தான். எந்த வசனமுமே உங்களுக்கு இப்ப நாயகன்ல 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பில்ல. ஆ தப்புன்னு சொன்னா, அ யார வேணா அடிக்கலாமா? எனக்கு அவன் பண்ணது ஜனகராஜ் பண்ணது தப்புன்னு சொல்ட்டு ஆமா, அடிக்கிற ஆமா, சீன்லாம் ஆமா. அதாவது அந்த வசனம் கேட்கும்போதே அவன் என்ன பண்ண போறாங்கிற ஒரு பதபதப்பு நம்மளுக்குள்ள வந்துட்டே இருக்கும். 4 பேருக்கு நல்லதுன்னா, என்ன வேணா பண்ணலாமான்னு நீங்க நல்லவரா, கெட்டவராலேருந்து ஒவ்வொரு வசனமே நம்ம ஒவ்வொரு இடத்துலயுமே சொல்லலாம். ஆஹா, நான் எடுக்கிறேன்னு சொல்லுங்க அப்படிங்கிறது எல்லாமே அதாவது நான் இறங்கி பண்றேங்கிற மாரி, இந்த படத்துல அந்த மாதிரி எந்த வசனமுமே கேட்ட உடனேயே எனக்கு புரியுது உற்றுங்கிற மாரி தான் நெறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. முதல் ஒரு 2 உதாரணம் சொல்றேன். ஒரு உதாரணம் வந்துட்டு, அ எ வசனம் தேவையில்லாத இடத்துல நீங்க வைக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நம்ம சுருங்க சொல்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? சினிமால அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, ஒருத்தர் வந்துட்டு நான் கர்ப்பமா இருக்கேன்னு இத காட்டுறாங்க. டெஸ்ட்ட காட்டுறாங்க. பிரெக்னன்சி டெஸ்ட். எல்லாரும் பார்த்திருப்போம். இல்ல தெரியும் அது. 2 கோடு இருக்குன்னு க்ளோஸ் அப்ல இவ்ளோ பெரிய ஸ்கிரீன்ல காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவ இங்க தொட்டு நான் கர்ப்பமா இருக்கேன்னு வேற சொல்றா. என்னால டேய் இது என்னவோ சீரியல் படம் பாக்குற மாரி இருந்தது. ஆனா ஒரு 2, 3 ஷார்ப்னஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம இப்போ இங்க எழுதின்னு வராதனால ஜாலியா பேசுறோம். பட் சினிமாங்கிறது அந்த மெருகூற்றும் கலை இல்லைங்களா? எடிட்டிங் பண்றாங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் பிரிப்பரேஷன் பண்றாங்க. நம்ம உட்கார்ந்து படிக்கிறாங்க எல்லாரும். ஒரு இதுல உட்கார்ந்துட்டு. அதெல்லாம் அவங்க பண்ணலன்னு நெனைக்கிறேன். ஒரு டயலாக் நல்லா இருந்தது வந்து என்னன்னா, அவன் எப்படின்னா நாயக்கார பிரகராயரா இவன் கமல் கேரக்டர் எப்படின்னா, நல்ல விருந்து போடுவான். அப்புறம் ஓரத்துல பீய தடவிடுவான் அப்படிம்பான். அது வந்துட்டு அ கொஞ்சம் ஓரளவு ஷார்ப்பான வசனம். இன்னும் ஷார்ப் ஆக்கியிருக்கலாம். இந்த மாரி சில ஆமா. பளிச்சுகள் இருக்கு. இல்ல ஷார்ப் 2வது ஆக்குறதுலயே வந்து பாலா முகம் சுளிக்க வைக்காம ஷார்ப் ஆகணும். ஆ அது இருக்கு. அது ஆமா. இருக்கு.
ஆமா. ஸோ இது வந்து அதாவது இப்ப ராவா எழுதுறேன்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து இந்த ஆ. குழாயடி சண்டைகள்லயும், நம்ம கோவத்துல பேசக்கூடிய கெட்ட வார்த்தைகளையும் போட்டு எழுதுறது வந்து இட்ஸ் நாட் அ ஷார்ப் டயலாக். நான் அப்படி ஒத்துக்க மாட்டேன். புதுப்பேட்டையிலேருந்து நெறைய பேசலாம். நம்ம இன்னொரு செஷன்ல அத பத்தி பேசுவோம். டயலாக்க பத்தி செப்பரேட்டா. ஸோ தக் லைஃப் வசனங்கள்ல நான் எதிர்பார்த்த மாரி தான் இருக்கு ஒரு ரசிகனா. கரெக்ட்டா? ஒரு கமல் ரசிகனா நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நானே ரசிகனா ஒரு 30, 35 வருஷத்துக்கு மேல ரசிகனா இருக்கேன். ஆனா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்து டிசப்பாயின்ட்மென்ட் குடுத்ததுனால, நான் எதிர்பார்த்த மாரி தான் வசனம் சொதப்பியிருக்காங்கங்கிறீங்க. அ அடுத்ததா வந்து மணிரத்னம் படங்கள்ல வந்து அ கேமராவ பத்தி பேசவே வேணாம். அமேசிங்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். அத பத்தி ஒரு பிரைஸ் பண்ணிடுவோம் நம்ம முதல்ல. கேமரா எப்படி இருந்தது? கேமரா வொர்க், ஷாட்ஸ், விஷுவல்ஸ் எப்படி இருந்தது? விஷுவல் ட்ரீட்டா இருக்கா? பயங்கரமா இருந்தது. அதாவது அவங்க வந்துட்டு பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. அ எ எக்ஸிகியூட்டிவ் புரொடியூசர் யாருன்னு பார்த்து ஆட் பண்ணணும். அதே மாரி கேமரா வந்துட்டு படத்துக்கு தேவை இருக்கோ இல்லையோ, அவங்க வந்துட்டு பட்ஜெட் இருக்கு, ட்ரோன் இருக்கு, ஹெலிகாப்டர் இருக்குன்னு நெறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து திரைப்படத்த பிரமிக்க வைக்கிற மாரி தான் இருக்கு. அதாவது அதோட சேர்த்து நான் இன்னொன்னு கேட்கணும்னு நெனச்சேன். நீங்க இடையூறு பண்றதா நெனைக்காதீங்க. நீங்க பேசுங்க. ஐமேக்ஸ்ல பார்த்தீங்களா? நார்மல் வெர்ஷன் பார்த்தீங்களா? ஏன்னா ஐமேக்ஸ்லயும் அ ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே ஐமேக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கா? அது தெரியாது எனக்கு. நான் வந்துட்டு ஒரு சாதாரண நார்மல் அதாவது நம்ம பட் கிக் எல்லாம் உண்டு. பட் ஆ. டால்பி நார்மல் இதான். ஓகே. 4Dன்னு இன்னொரு டெக்னாலஜியும் இருக்கு. அதெல்லாம் இல்ல. ஓகே. இது வந்துட்டு அதிலேயே உங்களுக்கு அந்த பாலைவனத்தோட பிரம்மாண்டம், ம். தேவை இருக்கோ தேவையில்லையோ எல்லாமே. அதே ம். மாதிரி ஒரு பனிவனம், காஷ்மீர் அந்த அ ஹிமாலயத்தோட பிரம்மாண்டம், அதுக்கப்புறமா கடல் பியூட்டிஃபுல்லா காமிக்கிறது. கோவாவா இருக்கட்டும், இல்ல நம்ம தமிழ்நாட்டு கடற்கரைகளா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த குறுகிய காட்சிகள், அதுல இருக்கிற அந்த கன்ஜஷன், டெல்லியோட ஓல்ட் டெல்லியோட ஓகே. கன்ஜஷன ஓரளவு கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் கேமரா எந்த குத்தமும் சொல்ல முடியாது. கேமராவ ஓகே. பொறுத்தவரைக்கும். ஓகே. ஏன்னா இப்ப கேமரா சூப்பரா இருக்குன்னு சொல்ட்டீங்கன்னா, அது மணிரத்னம் அவர்களுடைய ஒரு சிறப்புன்னே சொல்லலாம். இதுல வசனத்துக்கு திருப்பி எனக்கு போறேன். இப்போ நீங்க பேசினோனே எனக்கு வசனம் ஒண்ணு இந்த ட்ரெய்லர்ல இன்னும் இப்ப செகண்ட் ட்ரெய்லர்ல தாய் 8 அடி பாய்ஞ்சா, குட்டி 16 அடி பாயுங்கிறத வந்து, இந்த அன்பே வெங்கடாச்சலம் இல்லையான்னு கமல் சொல்லியிருந்தாரு. அந்த முதல் ட்ரெய்லருக்கும், 2வது ட்ரெய்லருக்கும் எனக்கு ஏற்பட்ட கனெக்டிவிட்டியும், என்னோட டிசப்பாயின்ட்மென்ட்டும் ஸ்டில் என்னால வசனத்த டைஜஸ்ட் பண்ண முடியல. மணிரத்னம் ஏன் அவர்களுடைய படத்துல எப்படி இருக்குன்னு. ஓகே. கதை எப்படி போல அடர்த்தியா நீங்க வந்து ஸ்டோரிய ரிவீல் பண்ண வேணாம் ஃபுல்லா. ஏன் கதை ஓரளவுக்கு கதையில ஒண்ணும் புதுமையா சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உலகத்திலேயே மொத்தமா ஒரு 7 கதை, 8 கதை தான் சொல்லுவாங்க. அத வச்சு தான் ஆமா. எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கதை நமக்கு ஸ்க்ரீன்ல பிரசன்ட் பண்ணும்போது, நீங்க பார்க்கும்போது ஒரு சஸ்பென்ஸ மெயின்டெயின் பண்ணிச்சு ஹோல்ட் பண்ணுச்சா? கதை எப்படி இருக்கு? ஆ கதை வந்துட்டு அதாவது அவங்க முயற்சி பண்ணியிருக்கிறதுங்கிறது, நீங்க சொன்ன மாதிரி அந்த ட்ரெய்லர்ல ஆரம்பத்துல 4 பேர் அந்த அவர தாக்க வர மாதிரி, விதவிதமான எதிரிகள் அவர தாக்க வர மாதிரி ஒரு ஒரு இடத்துலேருந்து அவர் வந்துட்டு அமைதி மார்க்கத்துக்கு போறது தான் சொல்லுங்க. கதை. யா இத வந்துட்டு நம்ம எழுதும்போது ரொம்ப விரிவா, ரொம்ப சுவாரஸ்யமா கமலாலயே கூட எழுத முடிஞ்சிருக்கும். ஆனா, மணிரத்னம் இத வந்துட்டு படமா எடுக்கும்போது, ஒரு பாதி படம் ரொம்ப அருமையா கதைய கொண்டு போயிருக்கார். அந்த 2வது பாதியில அவர் வந்துட்டு கொஞ்சம் அந்த பழிவாங்கும் படலம்ங்கிற 2வது பகுதியில, அது வந்து கொஞ்சம் ட்ரையா ரொம்ப கிளிஷேடா இருக்கு. ஸோ அங்க தான் திரைக்கதை வந்துட்டு சறுக்குது. நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள், அதாவது வயித்துல கைய வச்சு காமிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில ஐ திங்க் அது வந்து விஷயங்கள்ல இந்தியன் 2 ஃபாலோ பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஏன்னா இந்தியன் 2ல வந்து எல்லாத்தையும் எனக்கு புரிஞ்சிருச்சு. போதும் எங்கள உட்டுருங்க. ஒரு காலத்துல நீங்க வந்து கிரிப்டிக்கா படம் எடுத்தீங்க. ரசிகர்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. இப்ப ரசிகர்கள்லாம் வளர்ந்துட்டாங்க. நீங்க போய் திருப்பி இப்ப டீகிரிப்டட் மோட்ல இறங்கிட்டீங்க. ஓவர் பீரியட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நெனைக்கிறேன் நான் அத. ரசிகர்களுக்கும் ஆ மணிரத்னம், கமல் அவர்களுக்கும் நெனைக்கிறேன். ஆ ஏன்னா நெறைய விமர்சனங்கள் நான் பார்த்தேன் காலையிலேருந்து வந்தது. இந்தியா அப்புறம் யுஎஸ்லேருந்து கூட எல்லாருமே இந்த பாயிண்ட்ட எழுதியிருக்காங்க. ஸோ அதாவது சினிமா ரசிகர்களின் பார்வையில தான் இந்த விமர்சனம். ஏன்னா இப்ப ரொம்ப அபிமிருதமா ரசிச்சதுனால தான் நெனைக்கிறேன். ஸோ கதை பேசியாச்சு, திரைக்கதை பேசியாச்சு, வசனம் சொல்லிட்டீங்க. இசை ஏ.ஆர். ராரோட ஒரு கிட்டத்தட்ட 8 டூ 9 சாங்ஸு. ஆ மியூசிக்கல் எப்படி வந்திருக்கு? தியேட்டர்ல. அந்த அதாவது படத்தோட. பிரமாண்டமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது சரியான முறையில வந்திருக்கு. முக்கியமா நம்ம எப்பவுமே பின்னணி இசைங்கிற போது ராஜா ராஜான்னு நிறுவப்பட்டுட்டாரு. பட் இதுல வந்துட்டு ரொம்ப இயல்பா, ரொம்ப எதார்த்தமா எங்க தேவையோ அந்தந்த இடங்கள்ல அவரு அந்தந்த பாடல்கள உபயோகப்படுத்தி இருக்கிற விதம், எல்லாமே ரொம்ப சரியா இருக்கு. முக்கியமா பாடல்கள் வந்துட்டு ஆரம்பிக்கும்போது
சரியா ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அந்த இதுலயே மான்டாஜ் காட்சிகளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கதைய அ அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது, அந்த பாடல் நடுவுலயே கொண்டு போறதுங்கிறதையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ பாடல்கள்ங்கிறது முன்னாடி மாதிரி முழுக்க முழுக்க ஒரு குத்துப்பாட்டு, ஒரு கதாநாயகி பாட்டு அந்த மாரிலாம் இல்லாம இயல்பாவே இருக்கு. பின்னணி இசை எல்லா இடத்துலயுமே பின்னணி இசையினால தான் படம் வந்துட்டு இன்னும் அந்த இவரோட கேமராவ பத்தி சொன்னோம். ரவி ஜெயச்சந்திரனோட கேமரா. ம். அதே மாதிரி இசை எந்த விதமான குறையுமே சொல்ல முடியாதபடி ரொம்ப சிறப்பா ஆமா. வந்திருக்கு. பாடல்கள் சிறப்பா அது நம்ம ஆடியோ லான்ச்லயும் கேட்டோம். குறிப்பா அந்த விண்வெளி நாயகாவும், முத்தமழையும் எப்படி ஆமா. இருந்தது? முத்தமழை இல்ல இல்லையா? முத்தமழை முத்தமழை இல்ல படத்துல. இல்ல. முத்தமழை கிடையாது. மொத்த மழை படத்துல தான் கிடையாது. தியேட்டர்ல அப்பன்னா. ஆ அது விண்வெளி நாயகா வந்துட்டு வர நேரம் வந்துட்டு ஒரு சரியான தருணம் இல்ல. ஏன்னா ஓ! உங்களுக்கு ஆ அது வந்து குளோசிங் சாங். பட் இப்ப தசாவதாரத்துல அவர் வந்துட்டு ஆமா. ஒரு பார்ட்டி சாங் மாரி அவர் ஆரம்பிப்பாரு. அது சரியா இருக்கும். அந்த படத்துக்கு. பிகாஸ் அது வந்துட்டு ஒரு சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை இனிமே திரும்ப ஆரம்பிக்க போறதுங்கிற போது. கரெக்ட். மணிரத்னம் படத்துலயும் அதே மாதிரி மலரோடு மலர் சேர்ந்து வரும்போதும் அதுவும் ஒரு உச்சகட்டமா இருக்கும். அது ஆனா ஒரு எமோஷனல் சாங். இதுல விண்வெளி நாயகா ஒரு கதாநாயக சாங், இன்ட்ரோடக்ஷன் சாங். பட் ம். அத வந்துட்டு கடைசியில அந்த சமயத்துல கொண்டு வரதுங்கிறது இருந்தது. ஏதோ இருந்ததுங்கிற மாரி இருந்தது. பட் டைட்டில் அட்லீஸ்ட் பார்க்க முடியுது அப்போ உட்காந்துட்டு. ஓகே. அ கதை, திரைக்கதை, வசனம் வழக்கம் போல மணிரத்னம் அவர்கள் இந்த படத்துல, இப்ப நம்ம முதல்ல பேசின மாரி தான். ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ண மாரி உணர்றீங்களா? கமலோட இப்போ இத்தன நாள் கழிச்சு சேர்ந்ததுனாலயா இருக்கலாம். அல்லது அவரோட இன்ஃப்ளூயன்ஸா இருக்கலாம். அப்படிங்கிற மாரி, இப்ப மணிரத்னத்தோட கடைசியாவது பொன்னியின் செல்வன் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம தெரியும். அவருடைய தனித்துவம் தெரியும். அது பாதிக்கப்பட்டிருக்கிறதா நீங்க ஒரு ஒரு ரசிகரா நினைக்கிறீங்களா? அதாவது இத வந்து 3 விதமா நான் பார்க்குறேன். ஏன்னா, அப்ப இப்ப நான் பார்த்த அரங்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நிறைந்த அரங்கு. நெறைய நண்பர்கள் கூட இருந்தது. அ பார்த்த கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் சொன்னது ஒண்ணே ஒண்ணு தான். இது வந்து முதல் பார்வை. மற்றவர்களோட பார்வை. அவங்க எல்லாருமே சொன்னது மணிரத்னம் ஏமாத்திட்டாரு, மணிரத்னம் ஏமாத்திட்டாருன்னு. அவங்க ம். எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அஞ்சலி தேவையா இருந்திருக்கு. ஒரு கரெக்ட். திருடா திருடா தேவையா இருந்திருக்கு. ஒரு ஓகே காதல் கண்மணி தேவையா இருந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு காதலோ, இல்ல ஒரு நகைச்சுவையோ, இல்ல ஒரு சென்டிமென்ட்டோ, எமோஷனலா இதோ நான் அந்த எதிர்பார்ப்போட போல படத்துக்கு. எந்த விதமான எதிர்பார்ப்போடையும் போல. ஆ அதனால எனக்கு மணிரத்னம் காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. மணிரத்னம் திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணு வந்துட்டு நம்ம 2வதா பார்க்கணும். அவர் வந்துட்டு நான் அவர வந்து திரும்ப திரும்ப சொல்றது, நான் ஒரு வாட்டி பண்ணேன்னா, போன படத்துலேருந்து மீள்றதுக்கு அடுத்தது நான் வேற மாதிரி டோட்டலா வேற ஏதாவது பண்ணா தான் இத விட்டு என்னால வெளியில வர முடியும் அப்படின்னு அவர் சொல்றார். அது நம்ம தொடர்ச்சியா பார்த்திருந்திருக்கோம். திருடா திருடா ஏன் வந்ததுன்னே தெரியாது. அடுத்தது வந்துட்டு அதாவது அஞ்சலி, அதாவது ஆமா, ஆமா, ஒவ்வொரு படமுமே அப்போ வந்த காலகட்டத்தில வித்தியாசமா இருக்கும். கன்னத்தில் முத்தமிட்டால் எல்லாமே. ஆமா. ஆ அந்த மாதிரி இது வந்து பொன்னியின் செல்வன்ங்கிற ஒரு சரித்திரம், ஒரு விஷுவல்ஸ் தெரிஞ்ச கதையிலேருந்து திரும்ப அவருக்கு பரிச்சயமான தாதா உலகம், காட்ஃபாதர் உலகத்துக்குள்ள போயிருக்காரு. ஸோ அப்போ ஒரு சில கேரி ஓவர்ஸ் இருக்கு. பட் நெறைய அவர தன்னைத்தானே அங்க புதுப்பிச்சுன்னு இருக்காருங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு இதுல. 3வது மணிரத்னம் படம்ங்கிறது உங்களுக்கு வந்துட்டு ஒரு காலகட்டத்தில அது புதுசா இருந்தது. இப்போ அவருக்கு 70கள்ல லேட் ஆ 70ஸ்ல கரெக்ட். ஒருத்தர் இருக்கும்போது, அதாவது உங்களோட அனுபவம் எல்லாமே உங்களுக்கு 20, 25 வயசோட நின்னு போயிடுது. அதுக்கப்புறம் கிடைக்கிறது எல்லாமே அவருக்கு சினிமா அனுபவம், மற்ற அனுபவங்கள் மட்டும் தான். மற்றவர்கள் சொல்றது தான். முன்னாடி மாதிரி இப்போ வந்துட்டு சின்ன பசங்க அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காங்களாங்கிறதும், அவங்க சொல்ற விஷயங்கள இவர் எப்படி உள்வாங்கிக்கிறார். அதாவது ஒரு வீடியோ கேம்ஸ் ஆடிண்டு, ஒரு உற்சாக மனநிலையில வாழ்க்கைய எப்பவுமே கொண்டாட்டமா பார்க்கிறவங்க கிட்ட இருந்து, அவர் வந்துட்டு அதை எப்படி நம்மளுக்கு கடத்த போறார்ங்கிறதுல ஒரு சிக்கலும் இருக்கு. ஸோ இந்த 3த்தையும் பார்க்கும்போது, அவர் பெரிய அளவுல எதுவும் காம்ப்ரமைஸ்லாம் பண்ண மாரி தெரியல. இதான் அவரால பண்ண தெரிஞ்சது. இதான் அவருக்கு பண்ண முடிஞ்சது. அத நான் எப்படி கேட்டேன் அப்டின்னா, பாலா தேவை இல்லாத நெறைய வசனங்கள், அப்புறம் வசனங்களுக்கு அப்புறம் அதை விளக்கக்கூடிய காட்சிகள் அப்டின்னு. ஏன்னா மணிரத்னம் அவர்களுடைய பெஸ்ட் நான் நான் அதாவது நெறைய இருக்கு. எனக்கு பார்த்தோனே நான் வியப்பின் உச்சத்துக்கு போனதுன்னா, ஆயுத எழுத்து படத்துல ஒரு காட்சி. ம். அந்த காலேஜ்ல சூர்யா பாரதி ராஜா கிட்ட பேசுறதா இருக்கட்டும், அது பேசி முடிச்சுட்டு சூர்யாவ வந்து காலேஜ விட்டு சஸ்பெண்ட் பண்றேன்னு பிரின்சிபல் சொன்னதுக்கு அப்புறம் வரக்கூடிய காட்சியா இருக்கட்டும். இந்த 2 சீக்வென்ஸும் அவ்ளோ அருமையா இருக்கும். ஒரு திரையில நம்ம பார்க்கும் பொழுது.
அ அது நெறைய படங்கள் மணிரத்னத்துடைய ரசிகர்கள்னாலே கம்மியான டயலாக் தான். ஸ்டாம்புக்கு பின்னாடி எழுதிருவாருங்கிறது அவருடைய சிக்னேச்சர் இதுவே. அது இங்க போனதுனால எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காருன்னு நான் நெனைக்கிறேன். ஆஸ் அன் அவுட்சைடர். நான் இன்னும் படத்த பார்க்கல. அ இப்ப நீங்க சொல்லும்பொழுது மணிரத்னம் எப்போதுமே அவர்கள் வந்து காட்சியில தான் நான் சொல்லணும். ஏன்னா சுஜாதா அவர்கள்ட்ட சொல்லும்போது கூட சொல்லுவாராம், "நீங்க எனக்கு அந்த சீன வந்து ஒரு சிறுகதையா எழுதி குடுத்துருங்க." அதே மாரி நான் எழுதி குடுக்கறதுல மணிரத்னம் எல்லாத்தையும் எடுக்க மாட்டாரு அப்டின்னும் சுஜாதா அவருடைய கற்றதும் பெற்றதும்ல பதிவு பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய வேக்யூம் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த ஸ்டோரி டெல்லிங் அண்ட் அது ஆமா. டயலாக்ஸ்ல. அது இருக்கு. அப்போ நீங்க இன்னொன்னும் பார்க்கணும். இப்ப நாயகன் வந்துட்டு பாலகுமாரன். ஆமா, அவருக்கு வந்துட்டு பாலகுமாரனோட வசனங்கள் எப்பவுமே ரொம்ப பவர்ஃபுல்லான வசனங்கள். காதலன் படத்திலயும் கோவமோ, ஆத்திரமோ 15 நிமிஷம் தள்ளி போடுங்கிற வசனமா இருக்கட்டும். ஆ அப்டின்னா காக்கர்லால் பொண்ணையேவா காதலிக்கிறேன் அப்டிங்கிற டயலாகா இருக்கட்டும். அதுக்கப்புறம் சோ பாலகுமாரன்ங்கிறது ஒரு அவரு அவ அவ மேல அதாவது ஒரு வெகுஜனம்ங்கிற மாரி ஒரு விமர்சனம் வச்சாலும், அவருக்கு ஒரு நுவான்ஸ்டு டேஸ்ட் இருந்திருக்கு. ஆமாமா. நீங்க சுஜாதாவும் நல்லவரா கெட்டவரா வந்து நம்ம இன்னும் 40 வருஷம் கழிச்சு பேசிட்டு இருக்கோம். யார பார்த்தாலும் நீங்க நல்லவரா கெட்டவரான்னு கேட்கிறோம். அ யா அதர் தேன் தட் இந்த மூவில வந்து பாலா நெறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. லைக் அபிராமி, நாசர், ஆமா. அசோக் செல்வன். அசோக் செல்வனோட லுக் வந்து ட்ரெய்லர்ல எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இட்ஸ் அ வெரி நைஸ் ஆக்டர். யா. அ அவரோட இது ஒரு நடிகர்கள பத்தி பேச ஆரம்பிச்சா நம்ம ரிவ்யூ ரொம்ப பெருசா போயிடும். ஆமா, ஆமா, ஆமா. ஒரு குறிப்பா ஒரு 2 டூ 3 மினிட்ஸ்க்குள்ள சொல்லுங்க. உங்களை கவர்ந்த நடிகர்கள் இந்த படத்துல எப்படி இருந்தாங்க? எந்த கதாபாத்திரம் உங்களை அதிகமா கவர்ந்தது? ஸ்கிரீன் பிரசன்ஸ் நல்லா இருந்ததுன்னு நெனைக்கிறீங்க? ஸ்கிரீன் பிரசன்ஸ் நல்லா இருந்ததுன்னா, சிம்பு தான். அதாவது ஓ! அ அதாவது நான் எப்பவுமே சொல்லுவேன், "நான் வார வைப்பேன்" படத்த பார்த்துட்டு வந்துட்டு, அப்போ கொஞ்சம் சின்ன பையன் தான். பட் ரஜினி என்னம்மா பண்ணியிருக்கான்னு ஒரு 1/2 மணி நேரம் தான் வருவாரு. அதே மாதிரி நான் சிகப்பு மனிதன் பார்த்த உடனே ரஜினியோட கொலவெறி ஃபேனா இருந்தபோது கூட, ஆ. பாக்யராஜ் பிச்சு உதறிட்டாருங்கிறது ஆமா, தான். ஆமா, ஸோ ஆமா. அந்த சீன் கோர் சிம்பு சீன் தான். இதுல அந்த மாரி ரோல் கிடையாது. படம் முழுக்க வராரு. ம். ஆனாலும் கமலோட இணைந்து நடிக்கும்போது ஒரு தெனாவட்டு வேணும், ஒரு அமைதி வேணும், ஒரு ரிலாக்சேஷன் வேணும். அது எல்லாத்தையும் அவரு ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. சிம்புவோட கதாபாத்திரம் வெரி வெல் ரிட்டன். ஆ அசோக் செல்வனுக்கெல்லாம் பாத்திரமே இல்ல. ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களுக்கெல்லாம் பாத்திரமே கிடையாது. பக்ஸ் இருக்காரு. எல்லாரும் இருக்காங்க. பட் அவங்க எல்லாருமே நாட் வெல் டிஃபைன்ட். த்ரிஷாவோட கதாபாத்திரம் பலர் விமர்சிச்சாலும் எனக்கு அ ந ந அவங்க ஷி டிட் குட் ஜஸ்டிஃபிகேஷன் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. அவங்க வந்துட்டு அது ரொம்ப கஷ்டமான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்த ரொம்ப லாவகமா, ரொம்ப சரியா, இயல்பா பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ஒரு நிஜமாவே அதாவது நயன்தாரா தான் நம்ம சொல்லுவோம். ம். சூப்பர் ஸ்டார் இதுன்னு. தான் இல்ல இப்ப எந்த அவங்களே விதத்திலும் என்ன சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லாதீங்கன்ட்டாங்க. ம். இனிமேல் நீங்களும் என்ன சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லாதீங்கன்னு நம்மளும் அ த்ரிஷா நம்ம நல்லா பண்ணியிருந்தாங்க. அபிராமி ஓகே. அபிராமிக்கு எ சோ உங்களுடைய ஓட்டு வந்து பெருவாரியா சிம்புக்கு. ஏன்னா அவருடைய பேச்சுமே நல்ல பக்குவப்பட்ட பேச்சா இருந்தது ஆடியோ லான்ச்ல. ஆ அப்படிங்கிறீங்க. கடைசி ஆடியோ லான்ச்ல. அப்பப்போ ரசிகர்கள பார்த்து அமைதியா இருங்கன்னு சொன்ன ஆமா. உடனே தான் அவங்க கரகோஷம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு என்னவோ அவரு "ஏய் சத்தம் போடுங்கடா" அப்படின்னு சொன்ன மாரி தான் இருந்தது. சிம்பு மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை எல்லாம் இது எதுவும் வந்து நம்ம கிடையாது. பழைய முகமது பின் துக்ளக் சொல்ற மாரி, "அவனை அடித்து விடாதீர்கள்." ஆமா. கண்ணாடி போட்டுட்டு இருப்பாரு. கண்ணாடிய ஆமா. அவுப்பாரு. அப்பதான் அழுவாரு. அதெல்லாமே உங்களுக்கு ஓகே. தெரியுதுல. அதாவது இன்னும் அந்த ஸ்டேஜ் பிரசன்ஸ்ல நடிப்பு இன்னும் ஒரு ரஜினி மாதிரி அவருக்கு இயல்பா வரல. பட் படத்துல இல்ல நான் எனக்கு தெரிஞ்சு நான் நான் ஹானஸ்ட்டா சொல்றேன். அவர் சிம்புவோட பேச்சு தனித்துவமா இருக்கும். எப்போதுமே மேடையில ஒரு ஒரு அந்த ஒரு அது ஒரு திமிர்ன்னு சொல்லலாம், ஒரு கெத்துன்னு சொல்லலாம். தமிழ்ல சொல்லும்போது அவர் பேசும்போது, இதுல வந்து கொஞ்சம் சட்டிலா, நிதானமா, தடங்கல் இல்லாம நல்லா பிரசன்ட் பண்ணதா எனக்கு தோணுது. அப்புறம் கடைசியா இது வந்து விமர்சனத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பொது மனிதனின் பார்வை. ஓ ஓடி, ஓடி, ஓடி இவ்ளோ ப்ரமோஷன். ஆ விக்ரமுக்கு. எனக்கு தெரிஞ்சு மகாநதி வந்த புதுசுல, அந்த ஆடியோ லான்ச்சுக்கே வந்து சந்தான பாரதி அவர்கள், கமல், அப்புறம் வாலி. இவங்க 3 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து அந்த படத்துக்கான ஐ திங்க் ஆமா. பேசி ஒரு ஆடியோ கேசெட் மாரி தான் வந்து ஏன்னா மகாநதி குணால வந்து அவ்வளோ பாடல்கள் கிடையாது. ஸோ ஆமா. ப்ரமோஷன்ங்கிறத கமல் அவர்கள் தொடர்ந்து பண்ணிட்டு தான் வராரு. அ குறிப்பா இந்த ப்ரமோஷன்ஸ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நெறைய பேசுறதும், மணிரத்னம் வந்து அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் அவரு. என் படங்கள் தான் பேசணும்னு நினைக்கக்கூடிய ஆளுங்கும்போதும், எனக்கு இது எல்லாமே வந்து டிஸ்கனெக்டடா தெரிஞ்சது. ஹவ் டிட் யூ ஃபீல் அபௌட் திஸ் ப்ரமோஷன்? இவ்ளோ ப்ரமோஷன்ஸ் தேவையா இதுக்கு? இந்த டு பி மாதிரியான ஹானஸ்ட் இப்ப எனக்கு ப்ரமோஷன் எல்லாமே ஒரு நம்பிங் எஃபெக்ட் தான். அதாவது
எனக்கு படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, அந்த படத்த போய் நான் பார்த்துடுறேன். கோட் என்ன ப்ரமோஷன் எனக்கு தெரியாது. ஆனா கோட் சரி நம்ம போய் பார்ப்போம். ஐ லைக் வெங்கட் பிரபு. ஸோ வெங்கட் பிரபுக்காக கோட்ட போய் பார்க்கணுங்கிறது தான் என்னோட கோல் அதுல. அதாவது விஜய் எனக்கு அவ்வளவா பிடிக்காதுன்னாலும், அ அந்த டைரக்டர் பிடிக்கும். மாநாடெல்லாம் விரும்பி பார்த்த படம்ங்கிறதுனால, அந்த மாதிரி இதுவும் அதாவது நான் ப்ரமோஷன ரொம்ப அப்பப்போ பார்த்தேனே தவிர, அது என்ன எல்லாருமே பண்றாங்க இப்போ. எல்லா படத்துக்குமே பண்றாங்க. இப்போ அன்பே சிவம் வந்தபோது, நீங்க சொன்ன மாதிரி இது மிகச்சிறந்த படம். அத எப்படி அப்ரோச் பண்ணணும்னு, அப்ப இருந்து தொலைக்காட்சிகள்ல ஒரு 1/2 மணி நேர நிகழ்ச்சி பண்றாங்க. அதுக்கே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ண முடிஞ்சது. ஆமா, இப்போ இருக்கிற சமூக ஊடகங்கள்ல ஒரு 10 ஊடகம் இருக்கு. உங்களுக்கே தெரியும். YouTube, TikTok, ஆமா, Insta. ஆமா, ஆமா. சோ எல்லாத்துலயும் அவங்க பிரசன்ஸ் வேணும். எல்லாத்துலயும் இப்ப இருக்கிற ஜென்ஸிய வந்து இது பண்ணணும்ங்கிறபோது இப்படிதான் பண்ணணும் இப்போ. சோ இதுதான் இப்ப சரியான இப்போ அப்ரோச். இவ்ளோ ப்ரமோஷன் தேவைன்னு நெனைக்கிறீங்க நீங்க? இப்போ எல்லா படத்துக்கும் அதாவது இவ்ளோ இன்வெஸ்ட் அதாவது எல்லா பண்ணும்போது ஊடகத்திலயும் ப்ரமோஷன் பண்றதுங்கிறது ஒண்ணு. ஆமா. ஆனா இவ்வளவு இடங்கள்ல போய் நான் இத ப்ரமோட் பண்றேன், இவ்ளோ பேசணும் அப்படிங்கிறது வந்து தேவையா? அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியா இருக்கு. அதாவது ஆ இப்போ பண்ணலாம். படங்கள்லேருந்து வந்து நீங்க வந்து ஸ்னிப்பெட்ஸ் எடுத்து போட்டாலே ஒரு 20 செகண்ட் ஸ்னிப்பெட்ஸ் ஈச் கேரக்டருக்கு அத டிஸ்கிரைப் பண்ற விதமா இருக்கட்டும். அதிலேயே மக்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் ரீல்ஸ். இப்ப எது வந்தாலும் ரீல்ஸ் வந்துருது உடனே. அந்த மாதிரியான மெக்கானிசத்துல கொஞ்சம் மாடரேட்டா பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இட்ஸ் யாஹ்! யாஹ்! அகைன் சம்மந்தம் யாஹ்! இல்லாத ஒரு கேள்வி தான் இந்த இடத்துக்கு. ஏன்னா இல்ல, இல்ல. அது அது அவர்களுடைய ஒண்ணு ப்ரமோஷன். அது நல்ல கேள்விதான். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ கல்கி எல்லாம் ஒரு தண்ட படம் தான். ஆனாலும் அதுக்கான ப்ரமோஷன்ஸ் எப்படியா இருந்தாலும் பயங்கரமா ஓடியிருந்தது. அவ்ளோ நட்சத்திரங்கள் நடிக்கிறாங்க. அவ்ளோ தூரம் அதுக்கான கிராபிக்ஸ் வேலைகள், அதாவது அதுலலாம் எந்த குறைபாடும் இல்ல. ஆ எ அந்த மாதிரி இந்த படத்துக்கும் நம்ம தமிழ் படத்துக்கு ஏன் ப்ரமோஷன் பண்ணக்கூடாது? அதே மாரி தான் சூர்யா இப்போ ரெட்ரோ. இது இல்ல. ரெட்ரோக்கு முன்னாடி பண்ண படம் தோல்விய ஆமா. தருவித்து இல்லீங்களா? கங்குவா, கங்குவா. கங்குவா. ஸோ கங்குவா கூட ஓரளவு சிறப்பான படம் தான். ஆனா மக்கள் வந்துட்டு சூர்யா மேல இருக்கிற ஒரு க க இந்த அன்புனால அன்புனால அவங்க வந்துட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ ஆமா. அந்த மாதிரி நம்ம இப்போ மீடியா வந்துட்டு இப்போ அந்த ஷார்டன் ஃப்ராய்ட்ங்கிறதுல ரொம்ப இதா இருக்காங்க. ஸோ நைஸ். ப்ரமோஷன்ஸ் ஆர் ஃபைன். நீங்க பாருங்க, பார்க்காம இருங்க. நீங்க செலக்டிவ் நீங்க அன்னப்பறவை மாரி விட்டுட்டு போயிட்டே இருங்க. எதுக்கு அவ்வளோதான், நீங்க அவ்வளோதான். எல்லாத்தையும் பார்க்க போறீங்க? ஓகே. நைஸ், நைஸ், நைஸ். தேங்க் யூ சோ மச் பாலா. எனக்கு வந்து அதாவது ஆஸ் அ ரசிகனா என் மனசுல சில கேள்விகள்லாம் இருந்தது படம் பார்க்கறதுக்கு முன்னாடி. நான் எப்படியும் படம் பார்க்க போறேன். ஆப்வியஸா அதுல ஒண்ணும் டவுட் இல்ல. ஸோ நீங்க படம் பார்த்துட்டீங்க அப்படின்னோனே இந்த கலந்துரையாடலுக்கு உடனே ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. சரி. பாரபட்சம் பார்க்காம உண்மையான விமர்சகன் பாலா அப்பப்ப எட்டி பார்த்துட்டாரு. நம்ம நெறைய படங்கள பத்தி பேசலாங்கிறதுக்கான லீட் அதுல எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மிக்க நன்றி. நன்றி, நன்றி, நன்றி சிவா. நம்ம தொடர்ந்து பேச்சுல இருப்போம். தக் லைஃப் பாருங்க. நீங்களும் அ பார்த்துட்டு நம்ம இன்னொரு வாட்டி நம்ம தக் லைஃப்ப பத்தி பேசுவோம். ஷூர் பாலா. டீட்டெயில்ட் ரிவ்யூ ஆஃப் தக் லைஃப்ன்னு போடுவோம். ஆமா. இதுவே 30 நிமிஷம்யா. தேங்க் யூ பாலா. தேங்க் யூ. தக் லைஃப் ரிவ்யூ பாலாவோட ஒரு ஜெனரல் ரசிகனா கமெண்ட்ஸ் அ இந்த ரிவ்யூ எப்படி வந்திருக்குன்னு தெரியாது. ஆனா நாங்க வந்து ரொம்ப ஜாலியா உடனே பேசி பண்ணோம். அதுக்கு பாலாக்கு நிறைய நன்றிகள் நான் சொல்லி ஆகணும். தேங்க் யூ. அஸ் ஐ செட் நானும் தக் லைஃப் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு மேபி டைம் கிடைச்சதுன்னா ஒரு டீட்டெயில் ரிவ்யூ ஆஃப் தக் லைஃப் உங்களுக்கு வரும். ஏன்னா தக் லைஃப் எடுத்து மட்டும் தான் கொடுமைப்படுத்த முடியுமா? நம்ம ரிவ்யூ போட்டும் கொடுமைப்படுத்தலாம். அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். நன்றி. இணைந்திருங்கள். தமிழ் வாசையாளர்ல நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.